extra voucher entry in tally prime. டேலியில் கான்ட்ரா என்ட்ரி அப்படிங்கிறது நம்மளோட கேஷ் பேலன்ஸை நம்மளுடைய பேங்க்கில் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா அதை கான்ட்ரா என்ட்ரியாக ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு கேஷ் பேலன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், பேங்க் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு என்ட்ரி, நம்ம பேங்க்கில் இருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதையும் நம்ம கான்ட்ரா என்ட்ரியாக ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த சமயத்தில் உங்களுக்கு கேஷ் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பேங்க் பேலன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதான் மெத்தடு. இன்னும் ஒரு சில டிரான்சாக்ஷன்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட். ஒரு எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் லெஜர் இருக்குது, கேஷ் லெஜர் இருக்குது அப்படின்னா கேஷை வித்ட்ரா பண்ணுறோம் பேங்க்கில் இருந்து அப்படின்னா அதை கான்ட்ரா என்ட்ரியாக போடலாம். கேஷை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் கான்ட்ரா என்ட்ரியாக போடலாம். அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் எஸ்பிஐ அக்கௌண்ட் டு ஐசிஐசிஐ அக்கௌண்ட். ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, ரெண்டுமே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கணும். சப்ளையர் இல்லை கஸ்டமர் அவங்களுடைய அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே நம்ம அக்கௌண்ட்டாக இருக்கணும். நம்ம அக்கௌண்ட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கேஷ் நம்ம வந்து ட்ரான்சாக்ட் பண்ணோன்னா அந்த என்ட்ரியும் கான்ட்ரா என்ட்ரியாக ரெக்கார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் கேஷ் அக்கௌண்ட் டு அனதர் கேஷ் அக்கௌண்ட். இப்போ நம்மளுடைய கம்பெனியில் 2 கேஷ் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேஷ் பேலன்ஸ்லேருந்து இன்னொரு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கேஷ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதையும் கான்ட்ரா என்ட்ரியாக ரெக்கார்ட் பண்ணலாம். இதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் டு ரிமெம்பர்: கேஷ் டு பேங்க், பேங்க் டு கேஷ், பேங்க் டு பேங்க், கேஷ் டு கேஷ். ஓகே. ஸோ இதில் முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்கிறது நம்மளுடைய ஓன் டிரான்சாக்ஷன் மட்டும்தான். நம்ம கேஷ் டு நம்ம பேங்க், நம்ம பேங்க்லேருந்து நம்ம கேஷ் வித்ட்ரா பண்ணுறது. நம்மளுடைய கம்பெனி பேங்க் அக்கௌண்ட்டில் 2 அக்கௌண்ட் இருக்குன்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நம்மளுடைய கேஷ்பேக் டு இன்னொரு கேஷ்பேக். நாட் தேர்ட் பார்ட்டி அலவுடு. அடுத்தவங்களுடைய இப்போ சப்ளையர் இருக்காங்க, கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்களோட அந்த கேஷ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரிசிப்ட் என்ட்ரியாக தான் ரெக்கார்ட் பண்ணணும். இல்லை நம்ம யாருக்காவது பேமெண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து பேமெண்ட் என்ட்ரியாக தான் ரெக்கார்ட் பண்ணணும், கான்ட்ரா என்ட்ரியில் வராது. ஓகேவா?